தமிழ்நாடு போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெற்றவருடைய விவரம், இந்த வருடத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது, அது எப்பொழுது வழங்கப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நோபல் பரிசை பற்றி இருக்கக்கூடிய அடிப்படையான சில தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். தொடக்கம். முதலாக இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருது அப்படின்னா 1901ஆம் ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா இந்த நோபல் பரிசானது வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது இது எந்த நாளில் வழங்கப்பட்டு வருது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10. இந்த டிசம்பர் 10ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னா ஆல்ஃப்ரட் நோபல் அவருடைய நினைவு நாள். சரி, யார் இந்த ஆல்ஃப்ரட் நோபல் அப்படின்னா கீழே கொடுத்துக்க பாருங்கள். காரணம், இந்த நோபல் பரிசானது எதன் அடிப்படையில் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவுடைய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா இவர் இறக்கும் பொழுது தன்னுடைய சொத்துக்களை பார்த்திங்கன்னா உயில் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா தன்னுடைய சொத்துக்களை இயற்பியல், வேதியியல், மருத்துவம், பொருளாதாரம், அமைதி, இந்த 5 துறைகளுக்கும் வருடம் என்னுடைய பேரின் அடிப்படையில் ஒரு பரிசு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 10ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் என்று ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசானது வழங்கப்படுது. அடுத்தது, இந்த நோபல் பரிசின் கீழ் இருக்கக்கூடிய பிரிவுகள் மொத்தம் 6 பிரிவுகள். அதாவது இவர் எழுதி வச்சது பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவர் எழுதி வச்சது 5 தான். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா 1968 அறிவிக்கப்பட்டு 1969 முதலாக வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்போது இப்போ நோபலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருத்துவம், அமைதி. சரிங்களா? மருத்துவம், அமைதி. அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா பொருளாதார அறிவியல். 6வது பொருளாதார அறிவியல் 1969 இது வழங்கப்பட்டு வருது. அப்போது நோபல் அவர்கள் இறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 5 பிரிவுகளை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர் எழுதி வச்சிருந்தார். இந்த பொருளாதார அறிவியல் அப்படிங்கிறது பிற்காலத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, இது வழங்கக்கூடிய நாடுகள், அதாவது இந்த அவர் எழுதின இயற்பியல், வேதியியல், மருத்துவம், பொருளாதாரம், இலக்கியம், இந்த 5 துறைகளுக்கான பரிசு, அந்த நோபல் பரிசு பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற நகரத்தில் கொடுக்குறோம். அதே மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் பார்த்திங்கன்னா நார்வேயில் இருக்கக்கூடிய ஓஸ்லோ அப்படிங்கிற இடத்துல கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது இயற்பியல், வேதியியல், மருத்துவம், பொருளாதாரம், இலக்கியம், இந்த 5 துறைகளில் நோபல் பரிசு பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோம் நகரில் கொடுக்கப்படுது. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வேயில் இருக்கக்கூடிய ஓஸ்லோ அப்படிங்கிற நகரத்தில் கொடுக்கப்படுது. முக்கியமான தகவல். சரிங்களா? அடுத்தது, சரி, நோபல் பரிசை பற்றி இருக்கக்கூடிய பேசிக்கான ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேசிக்கான தகவல், அடிப்படையான தகவல் பார்க்கலாம். இது வரைக்கும் நோபல் பரிசு பெற்ற இந்தியருடைய எண்ணிக்கை, இந்தியாவை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க, 2025 கரண்ட் டேட்டா வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 பேர் பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா? அவருடைய விவரம் பின்னாடி இருக்குது, பார்க்கலாம். முதலாக நோபல் பரிசு பெற்ற இந்தியர், இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம், முதலாக நோபல் பரிசு பெற்ற ஆசிய நாட்டை சேர்ந்த முதலாக நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி இவர் முதல் இந்தியர் அப்படிங்கிறனாலும் ரவீந்திரநாத் தாகூர் தான். ஆசிய நாட்டை சேர்ந்தவரும் இவர் தான், முதல் இந்தியரும் இவர் தான். 1913 இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. அடுத்தது, நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் சர் சி.வி. ராமன். சரிங்களா? சர் சி.வி. ராமன், கடல் நீல நிறமாக இருக்க காட்சி அளிக்கிறது இல்லையா, அந்த இது பார்த்திங்கன்னா அதற்காக நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க, இயற்பியலுக்காக. அடுத்தது, இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் முதலாக நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் பார்த்திங்கன்னா வில்ஹெம் ரான்ஜன். வேதியியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா ஜக்கோபஸ் வான்காப். மருத்துவத்திற்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் எமில் வான் பெக்ரிங். அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் டூனட் அண்ட் பிரெட்ரிக் பாசிஸ். இலக்கியத்திற்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் சல்லி ப்ரூத்தோம். அடுத்தது, மிக இள வயதில் நோபல் பரிசு பெற்றவர் மலாலா யூசுப். சரிங்களா? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி 14 வயதில் பார்த்திங்கன்னா நோபல் பரிசு அப்படிங்கிறத பெற்றிருப்பாங்க.
அடுத்தது நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. இதில் இன்னொரு இதுவும் இருக்குது, நோபல் பரிசு இருமுறை வென்றவரும் இவர் தான், மேரி கியூரி தான். சரிங்களா. அடுத்து நோபல் பரிசு இதுவரை 9 இந்தியர்கள் வந்து பெற்றிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே உள்ள தகவலில் பார்த்துருந்தோம். அந்த 9 பேர் யார், எந்த துறையில் எந்த வருடத்திற்கான இது வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் இது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெறப்பட்டிருக்குது. அடுத்தது சர் சி.வி. ராமன் 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவது ஹர்கோவிந்த் குரானா 1968 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. நான்காவது அன்னை தெரசா அவர்கள், எல்லாத்துக்கும் தெரியும், 1979 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. அஞ்சாவது எஸ் சந்திரசேகர் 1983 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. ஆறாவது அமர்த்தியா சென் 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. இது நம்ம 11th நியூ புக்லையும் சில பள்ளி பாட புத்தகங்களையும் சில டேட்டாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம், இந்த அமர்த்தியா சென் பற்றின நோபல் பரிசு. அடுத்தது ஏழாவதாக வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் 2009 வேதியியலுக்கான நோபல் பரிசு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எட்டாவது கைலாஷ் சத்யார்த்தி 2014 அமைதிக்கான நோபல் பரிசு. ஒன்பதாவது அபிஜித் பானர்ஜி 2019 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு. சரிங்களா. அந்த 9 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும், இந்திய தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெற்ற 9 இந்தியர்கள். 9 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த 9 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நோபல் பரிசு அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா. ரைட். அடுத்தது ஓகே, இந்த வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, அதாவது இந்த அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொரு நாள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருப்போம். ஸோ அவங்களெல்லாம் சேர்த்து ஒரே படிவாக வந்து நான் இப்போ கொடுத்துருக்குறேன். இவங்களுக்கான அந்த பரிசு அப்படிங்கிறது டிசம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா கையில் கொடுப்பாங்க. இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. சரி, யார் யாருக்கு என்னென்ன துறையில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் இது பாருங்கள், 2025 ஆண்டின் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜோயல் மோகித், பிலிப் அகியோன், பீட்டர் கோவிட், மேற்கண்ட மூவரும். 2025 ஆண்டின் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஜோயல் மோகித், பிலிப் அகியோன், பீட்டர் கோவிட். இந்த பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேரில் வந்து அழைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ்பேங்க் பரிசு. இது அதிகாரப்பூர்வமாக பொருளாதார அறிவியலுக்கான ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ்பேங்க் பரிசு என்று அழைக்கப்படுகிறது. புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக இவர்களுக்கு இந்த பரிசு அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரிங்களா. அப்போ இந்த நோபல் பரிசை பற்றி நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு 3 முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எந்த துறையில் இது பண்ணுது, யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, எதை கண்டுபிடித்ததுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. இதை அடிப்படையாக வச்சு தான் கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. சரி, இரண்டாவது வினா பார்க்கலாம். 2025 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா மரியா கொரினா மச்சோடா. மரியா கொரினா மச்சோடா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா வெனிசுலா நாட்டை சார்ந்தவர். இந்த நோபல் அமைதி பரிசின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர். நோபல் அமைதி பரிசின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர். 2025 ஆண்டின் டைம்ஸ் இதழின் 100 முக்கியமான நபர்கள் பட்டியலில் இவருடைய பெயர் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. யாருடைய பேர்? மாரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிற ஒரு பேர் தான். அமைதிக்கான நோபல் பரிசு முக்கியமானது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது மூன்றாவது வினா பாருங்கள். 2025 ஆண்டுக்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா மேரி இ பிரான்கோ, பிரெட் ராம்ஸ்டல், சிமோன் சகாகுச்சி, மேற்கண்ட அனைவரும். சரிங்களா. மேரி இ பிரான்கோ, பிரெட் ராம்ஸ்டல், சிமோன் சகாகுச்சி, இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. சரி, இது இவங்க வந்து எதை கண்டுபிடித்ததற்காக இந்த பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை தொடர்பான ஒரு காரணியை கண்டுபிடித்தனர். புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை தொடர்பான ஒரு காரணியை கண்டுபிடித்தனர். இது நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் திசுக்களை தாக்குவதை தடுக்கும் ஒரு முக்கிய வழிமுறை ஆகும். சரிங்களா. நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் திசுக்களை தாக்குவதை தடுக்கும் ஒரு முக்கிய வழிமுறை ஆகும். கண்டுபிடித்தது எந்த துறை, அவருடைய பேர், இந்த 3மே முக்கியம். அடுத்து நாலாவது வினா பாருங்கள். 2025 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார்? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஜான் கிளார்க், மைக்கேல் டெவோரெட், ஜான் எம் மார்டினிஸ், மேற்கண்ட அனைவரும். விடை வந்து அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத பெறுகிறார்கள். எதை கண்டுபிடித்ததற்காக பெறுகிறார்கள் அப்படின்னா மின் சுற்றுகளில் பெரிய அளவிலான குவாண்டம் இயந்திர ஊடுருவல் மற்றும் ஆற்றல் அளவீட்டை கண்டுபிடித்ததற்காக
வழங்கப்படுகிறது. பெரிய அளவிலான குவாண்டம் இயந்திர ஊடுருவல் ஆற்றல் அளவீட்டை கண்டுபிடித்ததற்காக வழங்கப்படுகிறது. அடுத்தது 5வது பாருங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் வந்து யார் அப்படின்னா லாஸ்லோ கிராஸ்னஹோர்காய். இவர் தான் வந்து பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து பெற்றிருக்கிறாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு வந்து எந்த இலக்கியத்தை இது பண்ணதற்காக அந்த இலக்கியத்துடைய பெயரை வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது 6வது. 2025ஆம் ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு எந்த சாதனைக்காக வழங்கப்பட்டது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஆர்கானிக் கட்டமைப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு இந்த மெட்டல் ஆர்கானிக் கட்டமைப்பு கண்டுபிடித்ததற்காக வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்பட்டது? இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா சுசுமோ கிட்டகாவா, ரிச்சர்ட் யாப்சன், ஹோமர் யாகி. ஹோமர் யாகி இந்த 3 பேர்த்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வருடத்துக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதான் வந்து நோபல் பரிசு சார்பாக நம்ம பார்த்த முக்கியமான தகவல்கள். சரிங்களா? இதை தாண்டி வந்து எதுவும் கிடையாது. இதை வந்து பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் பாருங்கள், போதும்.